Hi students, நம்ம admission of a partner பார்த்துட்டு இருக்கோம். Previous videoல new profit sharing ratio and sacrificing ratio related TS Gravel question numbers 1 to 10 ஓட solutions பார்த்தோம். இந்த வீடியோல அதோட continuity நம்ம question numbers 11 to 18 ஓட solutions பார்க்கலாம். 11th question, Mahi and Kripa were in partnership sharing profits and losses in the ratio of 4:3. They admitted Kripa as a new partner. Kripa brought 60,000 as a share of goodwill premium, which was entirely credited to Mahi's capital account. On the date of admission, goodwill of the firm was valued at 4,20,000 rupees. Calculate the new profit sharing ratio of Mahi, Rajat and Kripa. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா மஹியும் ராஜத்தும் பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3 அண்ட் கிரிப்பான்னு ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்ணிருக்காங்க. கிரிப்பா என்ன செய்யறா 60,000 rupees அவளோட ஷேர் ஆஃப் குட்வில் பிரீமியம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்து அது 60,000 rupeesமே மஹியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்மோட குட்வில் வந்து 4,20,000 rupees அப்படின்னு வேல்யூ பண்ணிருக்காங்க. மஹி ராஜத் கிரிப்பாவோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஸ்லைட்டா ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின். ஏன்னா இங்க வந்து மஹி ராஜத்தோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பட் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. அதே மாதிரி கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு மஹியும் ராஜத்தும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்ஸ்டெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிப்பா வந்து 60,000 rupees அவளோட ஷேர் ஆஃப் குட்வில் பிரீமியம் கொண்டு வர அது ஃபுல்லாவே மஹியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது அவர் என்ன செய்வாரு, ஒரு காம்பன்சேஷன் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு பே பண்ணுவாரு. அந்த காம்பன்சேஷனுக்கு பேர் தான் என்னது, குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளவு அந்த புது பார்ட்னர் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் எவ்வளவு அவரோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரோ அந்த அளவுக்கு பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரணும். அண்ட் நம்மளுக்கு தெரியும் இப்ப வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவா இருந்தாலும் சரி, இல்ல அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்ல ரிட்டையர்மெண்ட் டெத் இந்த மாதிரி எதா இருந்தாலுமே அந்த டேட்ல என்ன செய்வாங்க, ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணுவாங்க. அந்த ஃபர்மோட குட்வில் வேல்யூல இருந்து அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு தெரியும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்மோட குட்வில் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் அன்னைக்கு 4,20,000 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த 4,20,000 rupeesல கிரிப்பா எவ்வளவு காம்பன்சேட் பண்றா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபுல் காம்பன்சேஷன் யாருக்கு போகுது, மஹிக்கு மட்டும்தான் போகுது. விச் மீன்ஸ் மஹி மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா இந்த இடத்துல. சோ அதனாலதான் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் குட்வில் ஃபுல்லாவே மஹியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க மஹி மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளூ தெரியும். அதாவது ஃபர்மோட குட்வில்ல கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ அவளோட குட்வில் காம்பன்சேஷன் அப்படின்னு தெரியும். ஓகே, சோ இங்க பாருங்களேன், கிரிப்பா ஷேர் ஆஃப் குட்வில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இன்டு கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். சோ இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். சோ இங்க பாருங்க, கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 60,000 rupees. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். குட்வில் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4,20,000 rupees. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. சோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இங்க பாருங்க, இப்ப இந்த 4,20,000 rupees ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனுக்கு போகும். ஏன்னா இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு, அப்ப இங்க டிவிஷன் ஆயிடும். ஓகே, சோ அப்ப 60,000 divided by 4,20,000 rupees is equal to கிரிப்பா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1/7. இதுதான் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இப்போ கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரியுது. மஹி அண்ட் ராஜத்தோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இங்க வந்து மஹி அண்ட் ராஜத்தோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அண்ட் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ மஹி அண்ட் ராஜத் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல. இந்த இடத்துல பாருங்களேன், கிரிப்பா வந்து 60,000 rupees ஷேர் ஆஃப் குட்வில் பிரீமியம் கொண்டு வராங்க அண்ட் அதை யாருக்கு ஃபுல்லாவே காம்பன்சேட் பண்றாங்க, மஹிக்கு மட்டும்தான். என்டையர் அமௌண்ட்டுமே யாருக்கு போயிடுச்சு, மஹியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. அப்ப மஹி மட்டும்தான் கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப மஹியோட சாக்ரிஃபைஸ் ஷேர் எவ்வளவு இருக்கும், கிரிப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லாவே யார் கொடுத்திருக்காங்க, மஹி தான்.
அப்ப இந்த 1/7 அப்படிங்கறதா மஹியோட சாக்ரிஃபைஸ்டு ஷேர். கிளியரா? அப்ப மஹியோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து இந்த 1/7 மைனஸ் பண்ணா மஹியோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். ராஜத் பொறுத்த வரைக்கும் ராஜத் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல கிருப்பாக்காக. அதனாலதான் இந்த 60,000 rupees ஃபுல்லாவே மஹியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. சோ அப்ப ராஜத்தோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் நியூ ப்ராஃபிட் ஷேர் ராஜத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் கிருப்பாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 1/7. ஓகே, இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். So மஹியோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ்டு ஷேர். So 4/7 minus 1/7 which is 3/7. Okay, ராஜத் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் நியூ ப்ராஃபிட் ஷேர். So it is same 3/7. And கிருப்பாவோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ 1/7. ஓகே, இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதணும். டினாமினேட்டர் பார்த்துக்கோங்க, எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல 7 தான் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்கு. அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம் which is 3:3:1. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். 12th question. Rakesh and Suresh are sharing profits in the ratio of 4:3. Zahir joins and the new ratio among Rakesh, Suresh and Zahir is 7:4:3. Determine the sacrificing ratio. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ராகேஷும் சுரேஷும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3. ஜாகிர்னு ஒரு புது பார்ட்னர் ஜாயின் பண்றான். அப்ப அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 7:4:3 ஆயிடுச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்மளுக்கு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிங்கும்போது இந்த கேஸ்ல நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் புது பார்ட்னருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை. ஓகே, ஸோ இப்போ ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 4:3 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:4:3. சாக்ரிஃபைஸ் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதோட ஃபார்முலா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். யாருக்கு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் இருக்கும்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ ராகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் வந்து 4/7 and new profit share 7/14. So 4/7 minus 7/14. நம்ம 14 LCM எடுத்துக்கலாம். 7 2s are 14, 4 2s are 8 minus 14 1s are 14, 7 1s are 7. 8 minus 7 divided by 14 which is 1/14. So இந்த கேஸ்ல பாருங்க, ராகேஷோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் வந்து 8/14 and new profit share வந்து 7/14. அப்ப ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் தான் ஜாஸ்தியா இருக்கு. So yes, sacrificed. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு? 1/14. நெக்ஸ்ட் சுரேஷ்க்கு. சுரேஷோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் வந்து 3/7 and நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 4/14. So 3/7 minus 4/14. Again 14 LCM எடுத்துக்கலாம். 7 2s are 14, 3 2s are 6 minus 14 1s are 14, 4 1s are 4. 6 minus 4 divided by 14 which is 2/14. Again இங்க பாருங்க, சுரேஷோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் வந்து 6/14 and நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 4/14. அப்போ ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு. So he has sacrificed 2/14 from his share of profits. ஓகேவா? இப்ப நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எழுத போறோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ராகேஷ் அண்ட் சுரேஷ் வந்து ரெண்டு பேருக்குமே டினாமினேட்டர்ல 14 இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ரேஷியோ எழுதலாம். இட் இஸ் 1:2. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். 13th question. A, B and C are partners sharing profits in the ratio of 4:3:2. D is admitted for 1/3 share in the future profits. What is the sacrificing ratio? So question என்ன கொடுத்திருக்காங்க? ABC partners, அவங்களோட profit sharing ratio 4:3:2. D வந்து ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகுறாரு, அவரோட share of profits 1/3. Question வந்து sacrificing ratio calculate பண்ண சொல்லியிருக்காங்க. See, நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க? Old profit sharing ratio of ABC 4:3:2 கொடுத்திருக்காங்க. D யோட share of profits கொடுத்திருக்காங்க 1/3. நம்ம யூஷுவலா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? சாக்ரிஃபைஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா சாக்ரிஃபைஸ் ஷேரை கண்டுபிடிப்போம். பட் இங்க பாருங்க, கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, டி யோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. டி யோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு ஏபிசி எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்காங்க எதுவுமே சொல்லல. அப்ப கொஸ்டின் சிம்பிளா இருக்கா? அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்றது அதே ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஏபிசி தான், which is 4:3:2. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா சாக்ரிஃபைஸ் ஷேர்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஸோ கொஸ்டின்ல ஜஸ்ட் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அண்ட் நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன இருக்கும்? அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே தான். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். 14th question. Gautam and Yashika are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Asma into partnership. Gautam gave 1/3 of his share while Yashika gave 1/10 from his share to Asma. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio.
So question என்ன கொடுத்திருக்காங்க, கௌதம் யாஷிகா 2 பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அவங்க அஸ்மா அப்படின்னு ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்றாங்க. கௌதம் வந்து அவரோட ஷேர்ல 1/3 அஸ்மாக்கு கொடுக்குறாரு அண்ட் யாஷிகா வந்து அவளோட ஷேர்ல இருந்து 1/10 அஸ்மாக்கு கொடுக்குறா. ஓகே, சோ இங்க கொஸ்டின் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு டைரக்டா நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. பட் அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேருக்கு கௌதம் எவ்வளவு கொடுக்குறாரு அண்ட் யாஷிகா எவ்வளவு கொடுக்குறா அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா கௌதம் எவ்வளவு கொடுக்குறாரு, அவரோட ஷேர்ல 1/3 கொடுக்குறாரு. 1/3 of his share. அவரோட ஷேர் எவ்வளவு 3/5. அதுல 1/3 யார் கொடுக்குறாரு, அஸ்மாக்கு. அண்ட் யாஷிகா எவ்வளவு கொடுக்குறான்னு பாருங்க, அவளோட ஷேர்ல இருந்து 1/10 கொடுக்குறா. சோ 1/10 from his share, அதாவது 2/5 அவளோட ப்ராஃபிட் ஷேரா, அதுல இருந்து 1/10 என்ன செஞ்சுட்டா, அப்படியே அஸ்மாக்கு கொடுத்துட்டா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சோ கௌதம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, 1/3 of his share. அவரோட ஷேர் எவ்வளவு 3/5. அதுல 1/3 அஸ்மாக்கு கொடுத்துட்டாரு. சோ 3/5 into 1/3 which is 3/15. இது கௌதமோட சாக்ரிஃபைஸ். அண்ட் யாஷிகா பொறுத்த வரைக்கும் பாருங்க, 1/10 from his share. அவளோட ஷேர்ல இருந்து அப்படியே 1/10 அஸ்மாக்கு கொடுத்துட்டா. சோ யாஷிகாவோட சாக்ரிஃபைஸ் நம்மளுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க 1/10. ஓகே, இப்ப ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸ் ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இங்க நம்மளுக்கு கௌதம் அண்ட் யாஷிகா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து இவங்களோட சாக்ரிஃபைஸ் ஷேரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். சோ கௌதமோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3/5 மைனஸ் அவனோட sacrificed share which is 3/15. So 3/5 minus 3/15. இங்க நம்ம LCM 15 எடுத்துக்கலாம். 5 3s are 15, 3 3s are 9 minus 15 1s are 15, 3 1s are 3. 9 minus 3 divided by 15 which is 6/15. இது கௌதமோட நியூ ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் நம்ம யாஷிகாவோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கால்குலேட் பண்ணுவோம். ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/5 மைனஸ் அவளோட சாக்ரிஃபைஸ் ஷேர் வந்து 1/10. So 2/5 minus 1/10. இங்க நம்ம LCM 10 எடுத்துக்கலாம். 5 2s are 10, 2 2s are 4 minus 10 1s are 10, 1 1s are 1. 4 minus 1 divided by 10 which is 3/10. Okay. Next வந்து அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேர். See இங்க நம்மளுக்கு டைரக்டா क्वेश्चनல அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கல. அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேருக்கு கௌதமும் யாஷிகாவும் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. சோ கௌதம் என்ன பண்ணிருக்காரு, அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல 3/15 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அஸ்மாக்காக. அண்ட் யாஷிகா வந்து அவளோட ப்ராஃபிட் ஷேர்ல 1/10 அஸ்மாக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்போ ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸ் ஷேர் ஆட் பண்ணா அதுதான் அஸ்மாவோட ப்ராஃபிட் ஷேர். சோ அப்ப கௌதமோட சாக்ரிஃபைஸ் ஷேர் 3/15 அண்ட் யாஷிகாவோடது 1/10. So 3/15 plus 1/10. இங்க நம்ம LCM 13 எடுத்துக்கலாம். 15 2s are 30, 3 2s are 6 plus 10 3s are 30, 1 3s are 3. 6 plus 3 divided by 30 which is 9/30. ஓகே, இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், மூணு பேரோட ப்ராஃபிட் ஷேர்ல டினாமினேட்டர்ல நம்ம ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இங்க நம்மளுக்கு அன்ஈக்குவலா இருக்கு டினாமினேட்டர். சோ கௌதம்க்கு பாத்தீங்கன்னா 15 இருக்கு டினாமினேட்டர்ல, யாஷிகாக்கு 10 இருக்கு அண்ட் அஸ்மாக்கு 30 இருக்கு. சோ அப்ப கௌதம் அண்ட் யாஷிகாவோட டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், 30 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப கௌதமோடது வந்து டினாமினேட்டர்ல 15 இருக்கு. இதை 30 கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும், 2 மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரையும் 2 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 6 2s are 12 and 15 2s are 30. So it is 12/30. இது கௌதமோட நியூ ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் யாஷிகாக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல 10 இருக்கு. இதை 30 கன்வெர்ட் பண்ணா 3 மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணும், 3 மல்டிப்ளை பண்ணும். So 3/10 into 3/3 which is 9/30. இப்ப எல்லாருக்குமே டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். So new profit sharing ratio of Gautam, Yashika and Asma 12:9:9. இதை இன்னும் நம்ம further simplify பண்ணலாம். 3 divide பண்ணலாம் இல்லையா மூணு நம்பர்ஸையும். So 12 divided by 3 4 வரும். 9 divided by 3 3 and 9 divided by 3 3. Okay, so it is 4:3:3. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப அப்படியே நம்ம ரேஷியோ எழுத வேண்டியதான். பட் ரேஷியோ எழுதும் போது நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டு பேரோட டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரோட டினாமினேட்டரும் ஈக்குவலா இல்ல. சோ அதை ஈக்குவலா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரேஷியோவை எழுதலாம். சோ கௌதமோட சாக்ரிஃபைஸ் 3/15 அண்ட் யாஷிகாவோட சாக்ரிஃபைஸ் 1/10.
So இந்த 15யும் 10யும் நம்ம வந்து ஒரு காமன் டினாமினேட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை 13 எடுத்துக்கலாம். அப்ப 15 30 கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். So 3/15 into 2/2 which is 6/30. இது கௌதமோட சாக்ரிஃபைஸ். அண்ட் யாஷிகாக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்ம 30 டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணா 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். into 3/3. So 1/10 into 3/3 which is 3/30. ஓகே, இப்ப ரெண்டு பேருக்கும் டினாமினேட்டர் காமன் ஆயிடுச்சு. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எடுத்து எழுதலாம். இட் இஸ் 6:3. இது ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 ஆல டிவைட் பண்ணலாம்ல. ஸோ இட் இஸ் 2:1. 15th question. A, B and C are partners sharing profits in the ratio of 2:2:1. D is admitted as a partner for 1/6 share. C will retain his original share. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? ABC partners, அவங்களோட profit sharing ratio 2:2:1. D வந்து ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகுறாரு. அவரோட share of profits 1/6. C என்ன பண்ண போறாரு அப்படின்னா நியூ ஃபர்ம்ங்கிறது இப்ப யாரு? ABCD 4 பேரும் சேர்ந்தது. அந்த நியூ ஃபர்ம்ல அவரோட ஒரிஜினல் ஷேர் என்னவோ அதையே வச்சுக்க போறாரு நியூ ஷேரா. ஒரிஜினல் ஷேர் அப்படிங்கிறது இங்க எவ்வளவு? 1/5 சியோடது. சோ அதே 1/5 அவர் அப்படியே ரீடைன் பண்ணிக்க போறாரு நியூ ஷேரா. ஓகே, அண்ட் கொஸ்டின் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அண்ட் டியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சி வந்து அவரோட ஒரிஜினல் ஷேரை அப்படியே ரீடைன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டியோட ப்ராஃபிட் ஷேருக்கு ஏபிசி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எதுவுமே சொல்ல. சிம்பிளா இருக்க கொஸ்டின். அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணும்? நியூ ஃபார்மோட டோட்டல் ப்ராஃபிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ டோட்டல் ப்ராஃபிட் 1 இருக்கும்போது டிக்கு எவ்வளவு கிடைக்கும்? அதுல 1/6 கிடைக்கும். சிக்கு எவ்வளவு கிடைக்கும்? சி வந்து அவரோட ஒரிஜினல் ஷேரை அப்படியே ரிட்டைன் பண்ண போறாரு. அப்போ அவருக்கு 1/5 கிடைக்கும். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து டி அண்ட் சியோட ஷேர் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர். இந்த ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் யார் எடுத்துக்குவாங்க? ஏ அண்ட் பி குள்ள மட்டும் தான் போகும் 2:2 ரேஷியோல. ஓகே, சோ இப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் கால்குலேட் பண்ணலாம். 1 minus 1/6 minus 1/5. நம்ம இந்த இடத்துல 30 LCM எடுத்துக்கலாம். 1 30s are 30 minus 6 5s are 30, 1 5s are 5 minus 5 6 are 30, 1 6 are 6. So 30 minus 5 minus 6 divided by 30, which is 19/30 remaining profit share. இப்போ இந்த remaining profit share யாருக்கு மட்டும் போகும்? A and B குள்ள மட்டும் தான் போகும். அப்ப A's new profit share வந்து 19/30 remaining profit share into அவரோட old profit share, which is 2/4. ஏங்க 2/4? A and B குள்ள மட்டும் தான் இது போகுது. So and A and B ஓட ரேஷியோ மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, so அப்ப இங்க 38 divided by 120 வரும். Next B ஓட new profit share வந்து again remaining profit share 19/30 into அவரோட profit share 2/4. Okay, so இப்போ 38/120 வருது. இதுதான் new profit share of B. Next C ஓட profit share. So C ஓட new profit share பாத்தீங்கன்னா he is going to retain his original share which is 1/5 and D ஓட profit share எவ்வளோ? 1/6. இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? எல்லாரோட டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா A and B க்கு டினாமினேட்டர்ல 120 இருக்கு. அதே C and D க்கு வந்து 5 and 6 தான் இருக்கு. சோ C and D ஓட டினாமினேட்டர் நம்ம 120 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ C ஓட டினாமினேட்டர் 120 நம்ம கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நம்ம மல்டிப்ளை பண்ணும் 24 ஆல. ஓகே, சோ அப்ப டினாமினேட்டர் 24 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா நியூமரேட்டர் என்ன பண்ணும்? 24 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ 124s are 24 divided by 524s are 120. So 24/120. நெக்ஸ்ட் D ஓட ப்ராஃபிட் ஷேருக்கு பாருங்க. கீழ டினாமினேட்டர் 6 இருக்கு. இத 120 கன்வெர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன செய்யணும்? 20 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப நியூமரேட்டர் 20 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 120s are 20 divided by 620s are 120. So 20 divided by 120. இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ABCD எழுதலாம், which is 38:38:24:20. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து 2 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம் எல்லா நம்பர்ஸையுமே. ஸோ இட் இஸ் 19:19:12:10. நெக்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ யார் கால்குலேட் பண்ணுவோம்? A and B க்கு மட்டும்தான். ஏன்னா C வந்து புது ஃபர்ம்ல அவரோட ஒரிஜினல் ஷேர் என்னவோ அதே தான் ரீடைன் பண்றாரு. சோ அப்ப D க்கு அவர் எதுவுமே கொடுக்கல. அப்ப A and B யோட சாக்ரிஃபைசிங் ஷேர் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ இப்போ ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ABC வந்து 2:2:1 and நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ABCD வந்து 19:19:12:10. இப்போ சாக்ரிஃபைஸ் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். இப்போ A க்கு old profit share 2/5 and new profit share வந்து 19/120.
So 2 by 5 minus 19 by 120. நம்ம 120 LCM எடுத்துக்கலாம். 5 24s are 120. 2 24s are 48. Minus 120 into 1, 120. 19 ones are 19. 48 minus 19 divided by 120, which is 29 by 120. Next வந்து B க்கு calculate பண்ணா. So B க்கும் அதே தான் வரும். ஏன்னா இங்க old profit share 2 by 5 and new profit share 19 by 120. So இதே தான் நம்மளுக்கு வரும் 29 by 120. இப்போ நம்ம sacrificing ratio எடுத்து எழுதலாம் A and B க்கு, which is 29 is to 29 or it is 1 is to 1. Okay. So இப்போ இந்த சம்ம நீங்க இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டைரக்டா old profit sharing ratio of A and B என்னவோ அதே தான் அவங்களோட sacrificing ratioன்னு எடுத்து எழுதலாம். Which is 2 is to 2 or 1 is to 1. Okay, ஏன் அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா questionல நம்மளுக்கு வந்து A and B அவங்களோட profit shareல எவ்வளோ D க்கு contribute பண்ணிருக்காங்க, surrender பண்ணிருக்காங்க, இல்ல sacrifice பண்ணிருக்காங்க எதுவுமே சொல்லல. Okay, so question simple இருக்கு. A and B, ABC யோட profit share இருக்கு, D யோட share இருக்கு, and C வந்து original share அப்படியே retain பண்ண போறாரு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல sacrificing ratio of A and B எப்படி எடுத்துக்குவோம்? அவங்களோட old profit sharing ratio. அப்படியும் நீங்க approach பண்ணலாம் இந்த sum. இதுதான் இந்த சம்முக்கு solution. 16th question. A, B, C and D are in partnership sharing profits and losses in the ratio of 36 is to 24 is to 20 is to 20 respectively. E joins the partnership for 20% share and A, B, C, D in future would share profits among themselves as 3 by 10 is to 4 by 10 is to 2 by 10 is to 1 by 10. Calculate new profit sharing ratio after E's admission. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C, D partners அவங்களோட profit sharing ratio 36 is to 24 is to 20 is to 20 and E ன்னு ஒரு புது பார்ட்னரை ஜாயின் பண்றாங்க. அவரோட profit share வந்து 20%. Okay, A, B, C, D வந்து அவங்களோட future profits இந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஈயோட அட்மிஷனுக்கு அப்புறம். See இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஈயோட ப்ராஃபிட் ஷேர் 20% கொடுத்திருக்காங்க. பட் இந்த 20%க்கு ABCD எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு சரண்டர் பண்றாங்க அவங்க ப்ராஃபிட் ஷேர்ல அப்படின்னா எதுவுமே சொல்ல. அப்ப நம்ம இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணோம்? let the total profit be 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல ஈயோட ஷேர் எவ்வளவு 20%. 20%ங்கிறது 20 by 100. இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 1 by 5 கிடைக்கும். இப்போ total profit 1ல E யோட ஷேர் 1 by 5. அப்ப remaining profit share எவ்வளவுன்னு calculate பண்ணுவோம். 1 minus 1 by 5. இங்க LCM 5 ன்னு எடுத்துக்கலாம். 1 5s are 5 minus 5 1s are 5, 1 1s are 1. So 5 minus 1 divided by 5 which is 4 by 5 remaining profit share. இப்ப இந்த remaining profit share யார் எடுத்துக்குவாங்க? A, B, C, D. எந்த ரேஷியோல எடுத்துக்குவாங்க? See இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபியூச்சர்ல அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சிருக்காங்களா ABCD அந்த ரேஷியோல தான் எடுத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருந்துச்சு அண்ட் அந்த புது பார்ட்னரோட ஷேர் இருந்துச்சு. அதுல நம்ம ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேரை கால்குலேட் பண்ணோம் அண்ட் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இந்த ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைச்சிச்சு. பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் ஃபியூச்சர்ல இந்த ரேஷியோல அவங்க ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேரை அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குல்ல அதுல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். So இப்போ A யோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் 4 by 5 into அவரோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ 3 by 10. Okay, so 4 by 5 into 3 by 10 which is 12 by 50. Next B யோட நியூ ப்ராஃபிட் ஷேர் ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் into 4 by 10. இதுதான் அவரோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேர். So 4 by 5 into 4 by 10 which is 16 by 50. Next C யோட நியூ ப்ராஃபிட் ஷேர். C க்கு பாத்தீங்கன்னா remaining profit share 4 by 5 into அவரோட future profit share எவ்வளோ 2 by 10. Okay, so இங்க வந்து 8 by 50. And next D க்கு பாத்தீங்கன்னா 4 by 5 remaining profit share into அவரோட future profit share வந்து 1 by 10. So 4 by 5 into 1 by 10 which is 4 by 50. Okay, next E யோட profit share எவ்வளோ 1 by 5. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரேஷியோ எழுதுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இப்ப ஈயோட ப்ராஃபிட் ஷேர் பாருங்க 1 by 5 இருக்கு. சோ இத வந்து என்ன பண்ணலாம் 50யா இந்த டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 50யா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டர் என்ன பண்ணும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ 1 by 5 into 10 by 10 which is 10 by 50. இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ABCDE எழுதலாம். which is 12 is to 16 is to 8 is to 4 is to 10. ஓகே, இதை இன்னும் ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது இது எல்லா நம்பர்ஸுமே 2 ஆல டிவைட் ஆகும். So it is 6 is to 8 is to 4 is to 2 is to 5. இதுதான் new profit sharing ratio after E's admission.
17th question. Amit and Vidya are partners sharing profits in the ratio of 3:2. They admit Chintan into partnership, who takes 1/5 of a share from Amit and 4/25 share from Vidya. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So in question என்ன கொடுத்திருக்காங்க, அமித் வித்யா பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அவங்க சிந்தன் அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் சிந்தன் என்ன பண்றாரு, அவரோட ஷேர்ல 1/5 அமித் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, they admit சிந்தன் into partnership, who takes, இங்க whoங்கிறது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சிந்தனை பத்தி. who takesனா சிந்தன் எடுத்துக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறாரு, 1/5 of his share. again இந்த hisங்கிறது யாரு, சிந்தனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்ப சிந்தனோட ஷேர்ல 1/5 யார்கிட்ட இருந்து சிந்தன் எடுத்திருக்காரு, அமித் கிட்ட இருந்து. அண்ட் வித்யா கிட்ட இருந்து 4/25 ஷேர் எடுத்திருக்காரு. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க நம்மளுக்கு சிந்தனோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ சிந்தன் ஷேர் எப்படி கிடைக்குது அவருக்கு, அமித் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா சிந்தனோட ஷேர்ல 1/5 அமித் கொடுத்திருக்காரு. ஸோ 1/5 ஆஃப் சிந்தன் ஷேர் வந்து அமித் கொடுத்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வித்யா கொடுத்திருக்காங்க. வித்யா எவ்வளவு கொடுக்குறாங்க, அவங்களோட ஷேர்ல இருந்தே 4/25 கொடுக்குறாங்க. ஓகே, வித்யா வந்து அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 4/25 அப்படியே சிந்தனுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, சிந்தனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வித்யா வந்து சிந்தனோட ஷேருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கா. இப்ப அமித் பாருங்களேன், சிந்தனோட ஷேர்ல 1/5 கொடுத்திருக்கான். அதே வித்யா வந்து சிந்தனோட ஷேருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இப்ப சிந்தனோட ஷேர் நம்ம 1 அப்படின்னு எடுத்தா அமித் எவ்வளவு கொடுத்திருக்கான், சிந்தனோட ஷேர்ல 1/5 கொடுத்திருக்கான். அப்போ வித்யா தான் பாக்கியை கொடுத்திருப்பா. சோ சிந்தன் ஷேர் ஃப்ரம் வித்யா எவ்வளவு இருக்கும், 1 - 1/5. ஓகே, இங்க LCM 5 எடுத்துக்கலாம். 5 - 1 divided by 5 which is 4/5 வந்து வித்யா சிந்தனோட ஷேர்ல கொடுத்திருக்கா 4/5. ஓகே, சி சிந்தனோட ஷேர் 1 இருந்துச்சுன்னா அமித் எவ்வளவு கொடுக்குறான், 1/5 கொடுக்குறான். அப்ப வித்யா எவ்வளவு கொடுக்குறான், 4/5 கொடுக்குறான். ஓகே, இப்ப இங்க பாருங்க, சிந்தனோட ஷேர், அதாவது சிந்தனோட ஷேர்ல 4/5 வித்யா கொடுக்குறா. எவ்வளவு கொடுத்திருக்கா, 4/25 கொடுத்திருக்கா. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிந்தனோட ஷேர்ல 4/5 யார் கொடுக்குறாங்க, வித்யா. எவ்வளவு கொடுத்திருக்கானோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 4/25 கொடுத்திருக்கா அப்படிங்கறதும் அவளோட சாக்ரிஃபைஸையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இதை வச்சு நம்ம சிந்தனோட ஷேரை கால்குலேட் பண்ணலாமா. தட் இஸ் 4/5 into சிந்தன் ஷேர் is equal to 4/25. இப்போ நம்ம 4/5 ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துட்டு போனா அது ரெசிப்ரோகேட் ஆயிரும். சோ சிந்தன் ஷேர் is equal to 4/25 into 5/4. So சிந்தன் ஷேர் is equal to 20 divided by 100. இதை நம்ம ஃபர்தரா கேன்சல் பண்ணா 5/25 வரும். இல்ல இப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 நியூமரேட்டர்ல இருக்கிற 4 டினாமினேட்டர்ல இருக்கிற 4 நம்ம கேன்சல் பண்றோம். அண்ட் நம்மளுக்கு பாக்கி எவ்வளவு கிடைக்குது, 5/25 கிடைக்குது. இதுதான் சிந்தனோட ஷேர். இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அமித் அண்ட் வித்யா அவங்களோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க சிந்தனுக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். ஓகே, இப்ப நம்ம வந்து சிந்தனோட ப்ராஃபிட் ஷேர் 5/25 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. சோ இப்ப அமித் பாத்தீங்கன்னா சிந்தனோட ஷேர் 5/25ல 1/5 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். சோ அமித்தோட சாக்ரிஃபைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் 5/25 into 1/5. ஓகே, இங்க 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு 1/25 வருது. இதுதான் அமித்தோட சாக்ரிஃபைஸ். நெக்ஸ்ட் வித்யாவோட சாக்ரிஃபைஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துட்டாங்க, 4/25 வித்யாவோட சாக்ரிஃபைஸ். ஓகே, இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். அமித்தோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3/5 மைனஸ் அமித்தோட சாக்ரிஃபைஸ் 1/25. So 3/5 minus 1/25, நம்ம 25 LCM எடுத்துக்கலாம். 5 5s are 25, 3 5s are 15 minus 25 1s are 25, 1 1s are 1. 15 minus 1 divided by 25 which is 14/25. Next, வித்யாவோட நியூ ப்ராஃபிட் ஷேர், ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/5 minus sacrifice share 4/25. So 2/5 minus 4/25, again நம்ம 25 LCM எடுத்துக்கலாம். 5 5s are 25, 2 5s are 10 minus 25 1s are 25, 4 1s are 4. 10 minus 4 divided by 25 which is 6/25. Next, சிந்தனோட ஷேர் எவ்வளவு கால்குலேட் பண்ணும், 5/25. இப்ப இங்க நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். அதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 3 பேரோட ப்ராஃபிட் ஷேர்லயும் டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அமித், வித்யா அண்ட் சிந்தன் வந்து 14:6:5. அவ்வளவுதான். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
So அமித் அண்ட் வித்யாவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அமித் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் 1/25 அண்ட் வித்யா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா 4/25. அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அமித் அண்ட் வித்யா வந்து 1:4. அவ்வளவுதான். 18th question. Anil and Bimal are partners. They admit Raman as a partner for 1/4 share. You are required to determine a profit sharing ratio between Anil and Bimal before Raman's admission as a partner. Subdivision B, profit sharing ratio after Raman's admission, and C, sacrificing ratio. So question என்ன கொடுத்திருக்காங்க? அனில் பிமல் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து ராமன் அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் 1 என்ன அப்படின்னா ராமனோட அட்மிஷனுக்கு முன்னாடி அனில் அண்ட் விமலோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராமனோட அட்மிஷனுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க, which is நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அனில், விமல் அண்ட் ராமன். நெக்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சப்டிவிஷன் ஏக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். அதாவது ராமனோட அட்மிஷனுக்கு முன்னாடி அனில் அண்ட் விமலோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல அனில் விமல் பார்ட்னர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அண்ட் ராமனோட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க. பட் அனில் அண்ட் விமல் எந்த ரேஷியோல ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்றாங்கன்னு சொல்லல. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். அதாவது அவங்க வந்து ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? இவங்க 2 பேரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. நெக்ஸ்ட் நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ராமனோட அட்மிஷனுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அனில் பிமல் பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு? 1:1. அண்ட் ராமனோட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க. பட் வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம லெட் த டோட்டல் ப்ராஃபிட் பி 1 எடுக்கிறோம். அதுல ராமனோட ஷேர் 1/4. அப்ப ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வரும்? 1 - 1/4. இங்க வந்து 4 LCM எடுத்துக்கலாம். 4 - 1 divided by 4, which is 3/4 ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர். இந்த ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் வந்து அனில் அண்ட் விமலுக்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நம்மளுக்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு? 1:1. ஓகே, சோ அப்ப அனிலோட நியூ ப்ராஃபிட் ஷேர் ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் 3/4 இன்டூ அவனோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 1/2. 3/4 into 1/2, which is 3/8. அண்ட் விமலோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் 3/4 இன்டூ அவனோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 1/2. ஓகே, so 3/4 into 1/2, which is 3/8. ஓகே, இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதணும் அப்படின்னா நம்ம நியூ பார்ட்னரோட ப்ராஃபிட் ஷேரையும் சேர்த்துக்கணும். சோ ராமன்ஸ் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு? இங்க 1/4. இங்க வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதும் போது டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. அனில் அண்ட் விமலுக்கு டினாமினேட்டர்ல 8 இருக்கு, அதே ராமனுக்கு 4 தான் இருக்கு. சோ இந்த 4 நம்ம என்ன பண்ணுவோம்? 8 கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ 1/4 into 2/2, which is 2/8. இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அனில், விமல், ராமல் எழுதலாம், which is 3:3:2. சப்டிவிஷன் சில சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அனில் அண்ட் விமல் கேட்டிருக்காங்க. இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அனில் அண்ட் விமலோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1, ராமனோட ப்ராஃபிட் ஷேர் 1/4 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அனில் அண்ட் விமல் என்ன இருக்கும்? அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சோ கொஸ்டின்ல வெறும் ஓல்டு பார்ட்னர்ஸோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் நியூ பார்ட்னரோட ப்ராஃபிட் ஷேர் மட்டும் கொடுத்திருக்காங்க, வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படின்னா அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே, சோ அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அனில் அண்ட் விமல் எவ்வளவு? 1:1. இதுதான் அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல வந்து இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சம்ஸ் எல்லாம் ஏற்கனவே 1 to 10 நான் பார்ட் 1ல போட்டேன் அண்ட் 11 to 18 இப்ப கவர் பண்ணிட்டேன். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க திருப்பி போட்டு பாருங்க அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.